ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து 10 ஸ்மால் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியா. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. குறைவான முதலீட்டில் இந்த தொழிலில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் செய்யலாம். ஒரு 10 விதமான தொழிலமைப்பை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியாஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது பொட்டேட்டோ சிப்ஸ். இந்த பொட்டேட்டோ சிப்ஸை நீங்கள் வந்து ரெடி பண்ணி அதை சேல்ஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தொழிலுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு ₹1,00,000 வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா ஒரு மிஷின் ஒன்று வாங்கணும். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இடம் தேவைப்படும். உங்கள் வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த தொழிலை வீட்டிலே இருந்தபடி கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக மிஷின் வாங்கினா தான் இந்த பொட்டேட்டோ சிப்ஸை வந்து நீங்கள் வந்து அதிக அளவில் ரெடி பண்ண முடியும். ரா மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து இந்த உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து ஆயிலு, உப்பு, இந்த மசாலா பொருட்கள் இதெல்லாம் இருந்தாலே போதுமானது. இதை நீங்கள் வந்து அந்த மிஷினை வச்சு ரெடி பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாம். இதை நீங்கள் தயாரித்து உங்களுடைய லோக்கல் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். ரெண்டாவதாக பார்க்க போகிறது வந்து மெழுகுவர்த்தி தயாரிப்பு. இந்த தொழிலுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ₹20,000 50,000 வரைக்கும் தேவைப்படும். இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் பார்த்திங்கன்னா வந்து இந்த மெழுகுவர்த்தி தயாரிக்க தேவைப்படக்கூடிய அந்த மிஷினு, அப்புறம் அந்த மெழுகு, அப்புறம் அந்த திரி மாதிரி வர அந்த துணி, இப்படி வந்து ஒரு 2-3 பொருள் தான் உங்களுக்கு ரா மெட்டீரியலாக தேவைப்படும். கலராக வந்து மெழுகுவர்த்தி கூட நீங்கள் தயாரிக்கலாம். அந்த கலரை நீங்கள் ஆட் பண்ணி கலராக மெழுகுவர்த்தி தயாரித்து அதை கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். மெயினாக ஃபெஸ்டிவல் டைமில் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகுது. இது லோக்கல் மார்க்கெட்டு, அப்புறம் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் சொல்கிறத விட ஐஸ்கிரீமுடைய அந்த கோனை நீங்கள் தயாரிக்கக்கூடிய அந்த தொழிலை தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ₹2,00,000 வரைக்கும் தேவைப்படும். அந்த கோன் தயாரிக்கக்கூடிய அந்த மிஷினை நீங்கள் வாங்கணும். ரா மெட்டீரியல்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த மாவு, அப்புறம் சர்க்கரை, அந்த ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு தேவைப்படும். எங்கெங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் கடையில், அப்புறம் வந்து பேக்கரியில் நீங்கள் வந்து இதை சேல்ஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மசாலா பொருட்கள் தயாரிக்கக்கூடிய இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு ₹1,00,000 வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். இதுக்கு அந்த அரைக்கக்கூடிய அந்த மிஷின் தேவைப்படும். அப்புறம் வந்து இந்த மஞ்சள், தனியா, மிளகாய்த்தூள், இப்படி வந்து எல்லா மசாலா பொருட்கள் நீங்கள் தயாரிக்கிறதுக்கு அந்த மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும். அந்த ரா மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும். வந்து சிறிய பேக்கெட்டில் வந்து ஒரு 100 கிராமு, 250 கிராம் அந்த மாதிரி நீங்கள் பேக்கிங் பண்ணி, 50 கிராம் அந்த மாதிரி பேக்கிங் பண்ணி உங்கள் லோக்கல் மார்க்கெட்டில் இதை சேல்ஸ் பண்ணலாம். இதை நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட சேல்ஸ் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நூடுல்ஸ் மேக்கிங் பிஸ்னஸ். இதுக்கு வந்து ₹2,00,000 வரைக்கும் தேவைப்படும். இதுக்கு வந்து ஒரு மிஷின் வரும். அந்த மிஷினை நீங்கள் வந்து வாங்கணும். அதாவது இந்த நூடுல்ஸ் மேக் பண்ணக்கூடிய அந்த மிஷினு. மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா வந்து மாவு, அப்புறம் இந்த மைதா, அப்புறம் வந்து அந்த நூடுல்ஸ் மசாலா இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவைப்படும். இதை நீங்கள் வந்து உங்கள் லோக்கல் மார்க்கெட்டு ப்ளஸ் இந்த ரெஸ்டாரண்ட்டு எல்லா இடத்துலையும் நீங்கள் சேல்ஸ் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து சாக்லேட் மேக்கிங் பிஸ்னஸ். இதுக்கு ஒரு ₹50,000 வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். இதுக்கு வந்து ஒரு மிஷின் வாங்கணும், சாக்லேட் மேக்கிங் மிஷின். ரா மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கோகோ பவுட்ரு, அப்புறம் வந்து சுகரு, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும் சாக்லேட் தயாரிக்கிறதுக்கு. இது எங்கெங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஸ்வீட்ஸ் கடை, அப்புறம் வந்து ஆன்லைனில், அப்புறம் வந்து சின்ன வந்து இடத்துலலாம் நீங்கள் இதை சேல்ஸ் பண்ணலாம். லோக்கல் மார்க்கெட்டில் எங்கெங்கே சேல்ஸ் ஆகுமோ அங்கே எல்லாமே இதை சேல்ஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரைஸ் மில்லிங் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸுக்கு வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு ₹5,00,000 வரைக்கும் தேவைப்படும். இதுக்கு ஒரு மிஷின் தேவைப்படுது. அந்த ரைஸ் மிஷின் தேவைப்படும் உங்களுக்கு. அப்புறம் வந்து அரிசி, அந்த மிஷினில் நீங்கள் வந்து அந்த நெல்லை போட்டு அப்புறமா வந்து அரிசி ஆன பிறகு அதை பேக்கிங் பண்ணி லோக்கல் மார்க்கெட், ஆன்லைனில் எல்லா இடத்துலையும் இதை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பாப்கார்ன் மேக்கிங் பிஸ்னஸ். இதுக்கு வந்து ஒரு ₹30,000 ஒரு ₹50,000 உங்களுக்கு முதலீடு தேவைப்படும். இதுக்கு வந்து அந்த பாப்கார்ன் மேக்கிங் பண்ணக்கூடிய அந்த மிஷினை நீங்கள் வாங்க வேண்டியது வரும். ரா மெட்டீரியல்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இந்த சோளம், அப்புறம் வந்து அந்த ஆயிலு, அப்புறம் உப்பு, இந்த மாதிரி பொருட்கள் உங்களுக்கு தேவைப்படும். அந்த மிஷினில் போட்டு நீங்கள் வந்து ஈஸியாக பாப்கார்ன் ரெடி பண்ணலாம். இதை வந்து சின்ன பேக்கெட்டில் வந்து பேக் பண்ணி உங்கள் லோக்கல் மார்க்கெட்டில் இதை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ப்ரெட்டு மேக்கிங் பிஸ்னஸ். இந்த ப்ரெட்டு மேக்கிங் பிஸ்னஸ்க்கு வந்து இந்த ஒரு மிஷின் ஒன்று வாங்க வேண்டும். அதாவது அந்த ப்ரெட்டை வந்து மேக் பண்ணி தரக்கூடிய அந்த மிஷினை நீங்கள் வந்து வாங்க வேண்டியது வரும். இந்த தொழிலுக்கு வந்து ஏறக்குறைய ஒரு ₹3,00,000 வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். ரா மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா வந்து மாவு, அப்புறம் வந்து இந்த மைதா,
இந்த மாதிரி ஒரு அதுக்கு ப்ரெட் தயாரிக்க என்னென்ன பொருள் தேவைப்படுமோ அந்த மாதிரி ஒரு 4-5 பொருள் தான் தேவைப்படும் இதுக்கு. நீங்கள் வந்து இந்த பேக்கரி ஷாப்பில் வந்து சேல்ஸ் பண்ணலாம். ரெடி ஆன பிறகு பேக் பண்ணி. அப்புறம் வந்து அந்த லோக்கல் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணலாம். க்ரோசரி கடையில் கூட வந்து நீங்கள் வந்து மளிகை கடையில் கூட சேல்ஸ் பண்ணலாம். சூப்பர் மார்க்கெட்லேயும் சேல்ஸ் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து ஜூஸ், அதாவது ஃப்ரூட்ஸ் ஜூஸ் தயாரிக்கக்கூடிய தொழில். இந்த தொழிலுக்கு வந்து உங்களுக்கு ₹1,00,000 ₹2,00,000 வரைக்கும் தேவைப்படும். இதுக்கு வந்து ஒரு மிஷின் தேவைப்படும். அந்த ஃப்ரூட் ஜூஸை வந்து ரெடி பண்ணி தரக்கூடிய அந்த மிஷின் தேவைப்படும். இந்த மிஷினை கொண்டு நீங்கள் வந்து எல்லா விதமான ஜூஸை வந்து நீங்கள் தயார் பண்ணலாம். அது வந்து ஆப்பிள் ஜூஸாக இருந்தாலும் சரி, அல்லது ஆரஞ்சு, சாத்துக்குடி, இந்த மாதிரி எல்லா ஜூஸையும் நீங்கள் வந்து அந்த ஒரு மிஷின் மூலயமா வந்து மேக் பண்ணி கொடுக்கலாம். வந்து உங்கள் லோக்கல் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணலாம். சூப்பர் மார்க்கெட்டு, இப்படி எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து இதை சேல்ஸ் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது தான் வந்து ஒரு 10 விதமான ஸ்மால் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியா. இதை நீங்கள் வந்து எது வேணாலும் எடுத்து செய்யலாம். கண்டிப்பாக வந்து இதுக்கெல்லாம் வந்து FSSAI சர்டிஃபிகேட் தேவைப்படும். செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக தொழிலை ரீசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாக்கா சக்ஸஸ் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழிலை பற்றி நம்ம